இந்த பதிவு வந்து இந்த பொனநாயகன் ரசிகர்கள், தற்குறிகள் அவர்களுக்கான பதிவு. அதாவது வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு அடிப்படையாக வச்சு வந்த படத்தை, பராசக்தி படத்தை, அப்படிலாம் எதுவுமே சம்பவமே நடக்கலை, மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு வழக்கம் போல் தற்குறிங்க எப்படி பேசுவானுங்க, அப்படி தான் பேசுவானுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அப்பா 64ல் ஹிந்தி பண்டிட்டாக ஒரு எய்டட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. சென்னை நகரில் இருக்குது. திருவிக்கா மேல்நிலைப்பள்ளி, எல்லாருக்கும் தெரியும். 50 வருஷம் தாண்டின ஸ்கூல். அங்கே 64ல் ஹிந்தி பண்டிட்டாக ஜாயின் பண்ணி போராட்டத்தில் இறங்குறாரு. ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக போராட்டத்தில் இறங்குறாரு. அவர் ஹிந்தி பண்டிட்டாங்க. சப்போஸ் அந்த இந்தி எதிர்ப்பு விலக்கப்பட்டால், இந்தி திணிப்பு விலக்கப்பட்டால் முதல்ல வேலை போகிறது அவருக்கு தான். அது தெரிஞ்சும் போய் போராட்டத்தில் இறங்கினார் எங்கள் அப்பா. அதே போல் 67ல் அண்ணா வந்தார். அண்ணா வந்த உடனே அண்ணாவை ஏன் மிக ஒரு என்ன சொல்கிறது, பெருந்தன்மையான தலைவர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 67ல் வராரு. அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம தமிழ் பசங்க வந்து ஹிந்தி படிச்சுட்டு ஹிந்தி பண்டிட்டா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக, அரசு பள்ளிகள்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் அப்படின்னு அவருக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அதே பள்ளியில் அவர்களை செகண்டரி டீச்சர்னுவாங்க, 6லேருந்து 8 வரைக்கும், அவங்கள 6th 8th அவங்கள அந்த டீச்சராக கன்வெர்ட் பண்ணுறங்க. ஹிந்தி பண்டிட்டாக இருக்கிறவங்க எல்லாரையும் 6th to 8th செகண்டரி டீச்சராக கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு டைம் கொடுங்க அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. எங்கள் அப்பா வந்து ஹிந்தி பண்டிட்லேருந்து செகண்டரி டீச்சர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பிடி அசிஸ்டண்ட் ஆகிறாரு. 37 வருஷம் சர்வீஸ் பார்த்து கிட்டத்தட்ட 97லேருந்து 2024 வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இறைவன் அடி சேர்ந்தார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, டேய் தற்குறிகளே, இந்தி எதிர்ப்பு போராட்டன்றது உண்மை. அதை முன்னின்று நடத்துனது திமுக. அதில் களமாடியவர்கள் திமுகவினர். புரியுதா? சும்மா உங்கள் பொனநாயகனை வச்சுன்னு பேசின்னு இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் முட்டு கொடுங்க, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது.